இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 140 ஆண்டு கால வரலாறு இருக்கு. நேத்து முளைச்ச விஜயை நம்பி எப்படி போய் சேர முடியும் அப்படின்னு விஜய் மூத்த வந்து தலைவர்கள் சொல்றாங்க. எம்ஜிஆரை போல திண்டுக்கல்ல தேர்தலில் நின்று தான் பெரிய சக்தி என்று மெய்ப்பித்தார். இவர் திண்டிவனத்தில் நின்றிருக்க வேண்டும், பாராளுமன்ற தேர்தலில் நின்றிருக்க வேண்டும், தனக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, ஒரு 15-20% வாக்கு வங்கியை இவர் பெற்றிருந்தால் கூட 4 பேர் வந்து விடுவார். இவர் ஒன்றுமே தெரியவில்லை, ஒரு கைக்குள் இருப்பது என்ன என்று தெரியவில்லை, மொட்டை கையா அல்லது எதுவும் வைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆகவே வருவதற்கு அவர்கள் அஞ்சுகிறார். அதான் மூத்த தலைவர்கள்லாம் இப்போ விஜயோட சேர்றதுக்கு கொஞ்சம் பயப்படதானே செய்வாங்க. பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த திமுக நமக்கு போதிய இடம் தரவில்லை என்றால் திமுகவும் தோற்கும். காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவில் ஜெயிக்க முடியாதுன்றீங்களா? சிரமம். மைனாரிட்டி ஓட்டுகள் முதலில் உடையும். ஏனென்றால் காங்கிரஸோடு சேர்ந்ததுதான் மைனாரிட்டி ஓட்டு. அந்த காலத்திலிருந்து செக்குலரிசம் என்பதே காங்கிரசினுடைய கொள்கை தான். அதனாலே மைனாரிட்டி ஓட்டு பிளவுபடும். அது இந்த பக்கம் வந்து விட்டால் அவர் ஏற்கனவே கிறிஸ்தவராக இருக்கிறார், அவர்கள் முஸ்லிம்களும் உடைந்து வருகின்ற போது திமுக தள்ளாட ஆரம்பித்துவிடும். திமுக ஆட்சிக்கு வருவது எளிதில்லை. அவர்களை நம்பித்தான் இருக்கிறார்கள். பிஜேபியை இடைவிடாமல் திட்டுவது மைனாரிட்டி ஓட்டை பெறுவதற்காகத்தான். இல்ல பிஷப்பா இருக்கட்டும், இப்போ இந்த மோகன் சிலாசர்ஸ் மாதிரியான ஆட்கள் எல்லாமே திமுக சைடு தானே இருக்கிறாங்க. இப்போ எஸ்டிபிஐ எல்லாம் திமுக பக்கம் தான் இருக்கு. அப்ப எப்படி நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் தொடர்ந்து இருந்த காரணத்தினால் காங்கிரஸ் வந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆக காங்கிரஸ் என்பது ராகுலும் கை சின்னம் தான் என்கின்ற காரணத்தினால் இந்த பக்கம் வந்தாலும் மறுபடியும் தகுதியான மனிதர்கள் எல்லாம் அந்த பக்கம் நின்று விடுவார்கள் என்பதனாலே இவர்களும் பயன்பெற மாட்டார்கள், அவர்களும் பயன்பெற மாட்டார்கள். யாருக்கும் விஜயோடு சேர்கிறவர்களும் தோற்பார்கள், ஸ்டாலினோடு இருக்கிறவர்களும் தோற்பார்கள்.